வணக்கம். நான் குணா. நானும் தமிழும் அலைவரிசையிலிருந்து. இன்றைக்கி நம்ம திருக்குறளோட முதல் பகுதி அறத்துப்பால் பற்றியும், அதனோட முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் அதனோட ஆழமான பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஒரு சின்ன கதையும் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம் இல்லையா? அறம், பொருள், இன்பம். அதில் முதல் பகுதி தான் அறத்துப்பால். அது நம் வாழ்வின் அடிப்படை நெறிகளை சொல்லும் ஒரு பகுதி. ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி பிறருக்கு உதவணும், இதையெல்லாம் சுருக்கமாக சொல்கிற பகுதி தான் அது. அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள்கள் வீதம் 380 குறள்கள் இருக்குது. இது நல்லெண்ணம், அறச்செயல், தெய்வ நம்பிக்கை, இல்லறம், ஒழுக்கம் இதெல்லாம் பற்றி ஆழமாக நமக்கு விளக்கமாக சொல்லுது. அறம் என்பது சாதாரண நல்லது மட்டும் இல்லை, அது மனிதனின் தூய்மை, செயலில் நேர்மை, மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு வழிகாட்டி. அறத்துப்பாலின் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இது திருக்குறள் முழுவதற்கும் துவக்கமாகவும் தத்துவ அடிப்படையாகவும் நிற்குது. இந்த அதிகாரம் 10 குறள்களை கொண்டிருக்கு. அவற்றின் முதல் குறள் தமிழின் தத்துவத்தின் மூலக்கண். வாங்க அந்த முதல் திருக்குறள் என்னங்கிறத பார்க்கலாமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் எல்லா எழுத்துக்களுக்கும் தொடக்கம். அதே போல இறைவன் இந்த உலகத்தின் தொடக்கம். வள்ளுவர் இந்த 2 வரிகளில் ஒரு பிரபஞ்சத்தின் அர்த்தத்தையே உள்ளடக்கியிருக்கார். அகரம் போல இறைவன் எல்லாவற்றிற்கும் ஒரு அடித்தளம். அவனின் அருளின்றி இங்கு எதுவுமே இயங்காது. இது மதத்தை பற்றினது அல்ல, இது ஒரு தத்துவம். அது சொல்லும் உண்மை, ஒவ்வொரு தொடக்கத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்கு. அந்த காரணமே இறைவன் அப்படிங்கிறார் வள்ளுவர். இந்த குறளின் அழகு அது எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இன்றும் பொருந்துகிறது. அகரம் இல்லாமல் தமிழ் இல்லை, அதுபோல இறைவன் இல்லாமல் மனிதம் இல்லை. இறைவன்னா யார்? அது ஒரு உருவம் அல்ல, அது ஒரு ஆதாரம். அறிவும் உயிரும் அன்பும் ஒன்றாக சேர்ந்த ஒரு மூல சக்தி. அந்த அடிப்படை சக்தியை உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம அறத்தோடு தொடங்கினா அதுதான் வள்ளுவர் சொல்லும் முதல் பாடம். அகரத்தால் தொடங்கும் எழுத்து போல அறத்தால் தொடங்கும் வாழ்க்கை மிகவும் அழகானது. வாழ்க்கையில் நம்மால் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. அதை நீங்கள் அறத்தால் விதைச்சிங்கன்னா அதன் பலன் நன்மையாக மட்டும்தான் இருக்கும். அறம் என்பது ஒரு பழைய சொல் இல்லை, அது இன்றைய உலகத்துக்கும் தேவையான ஒளி. இந்த முதல் திருக்குறளின் அர்த்தத்தை ஒரு அழகான சிறுகதை மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். வாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பேர் அருண். அவன் ரொம்ப புத்திசாலியாக இருந்தான். ஆனால் அவன்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. அவன் எது செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு பெருமையாக பேசிக்குவான். ஒரு நாள் அவன் அப்பா கிட்ட போய், அப்பா, நான் நாளைக்கு ஒரு அழகான தோட்டம் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அப்பா சிரிச்சார். சரி மகனே, ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, தோட்டம் உருவாக்குவது உன் கையில் மட்டும் கிடையாது. அடுத்த நாள் அருண் நிலத்தை தோண்டனா, விதை போட்டான், தண்ணி ஊற்றினான். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, ஆனால் எந்த முளையும் வளரல. அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன் இது முளைக்கல? நான் எல்லாம் சரியாக தானே செஞ்சேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டான். அப்பா அமைதியாக சொன்னார், மகனே, நீ விதை போட்ட, தண்ணி ஊற்றின, ஆனால் மழை யாரால் வரும்? சூரியன் யாரால் உதயமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அருண் ரொம்ப மெதுவாக சிந்திச்சான். அவன் சொன்னான், அப்பா, அதெல்லாம் கடவுள் செயல் தானே. அப்பா சிரிச்சார். அதுதான் வள்ளுவர் சொன்னது மகனே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நாம் செய்யும் எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கம், அதுதான் கடவுள்.
அடுத்த நாள் அருண் திரும்பியும் தோட்டத்துக்கு போனான். இந்த முறை அவன் ரொம்ப வணங்கி சொன்னான், இறைவா, உன் அருளால் என் தோட்டம் வளரட்டும். சில நாட்கள்லேயே சிறிய முளைகள் முளைத்தன. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, நாம் செய்யும் எல்லாவற்றுக்கும் இறைவனே ஆதாரம் அப்படின்ட்டு. அந்த நாளிலிருந்து அருண் எதை தொடங்குறதுக்கு முன்னாடியும் சின்னதாக ஒரு பிரார்த்தனை செஞ்சான், நம்பிக்கையோடு பணிவோடு. அதுதான் இந்த குரல் சொல்லும் உண்மை. எப்படி இல்லாமல் தமிழ் இல்லையோ அதுபோல இறைவன் இல்லாமல் எந்த தொடக்கமுமே கிடையாது. ஒவ்வொரு செயலும் அவனின் அருளால் தான் நிறைவேறும். இதுதான் அகர முதல எழுத்தெல்லாம் குரலின் உயிர். அடுத்த வீடியோவில் நம்ம திருக்குறளில் அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்தில் இருக்கிற 2வது குறளை பற்றி ஒரு சிறிய கதையோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா. நானும் தமிழும் அலைவரிசையிலிருந்து.